பசங்களா இன்னைக்கு நம்ம நீட் 2022 ஓட क्वेश्चन பேப்பரை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு क्वेश्चन பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம क्वेश्चन பேப்பர் சீரீஸ்ல வந்து ஒவ்வொரு வருஷத்தோட பேப்பரையும் சப்ஜெக்ட் வைஸா சேனல்ல சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம இந்த क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ணும்போது எந்தெந்த கான்செப்ட்ஸ்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான क्वेश्चंसல நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ கண்டிப்பா ஒவ்வொரு क्वेश्चनும் வந்து நான் மட்டும் இல்ல எந்த டீச்சரும் சால்வ் பண்ணும்போது நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர்னு தோணுது அப்படிங்கறத செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க டிஸ்கஸ் பண்ற ஆன்சர் செக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. சரியா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் பிஃபோர் வி ஸ்டார்ட், நம்ம Xylem உடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல இப்போ கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. 15% ஆஃபோட நீங்க மெகா 15ங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கான தளபதி பேட்ச் அண்ட் நம்ம வெட்ரி பேட்ச், ரிப்பீட்டர்ஸ்க்கான வெட்ரி பேட்ச், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா 30 அப்படிங்கிற கூப்பான் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 30% ஆஃபோட இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஆன்லைன்லேயே நடக்கிறதுனால நீங்கள் இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்மளோட செஷனோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே டீட்டான்னு நம்மளோட குரூப்பில் அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளியர்லி ப்ரோகேரியாட்ஸில் வந்து ஓன்லி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், அது ப்ரோகேரியாட்ஸில் கிடையவே கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் 4 இஸ் இன்கரெக்ட். ஓகே, தென் ரிகார்டிங் மியோசிஸ் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மியோசிஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் வந்து தேர் வில் பி அ சிந்தசிஸ் ஃபேஸ். ஓகே, ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா வெறும்னு அப்படியே தான் வந்து அது வந்து செப்பரேட் ஆகும். அப்படிங்கிறதுனால மியோசிஸ் 2ல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, தென் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா coagulum is formed of network of threads called thrombins கிடையாது, fibrins. ஓகே, ஸோ அதனால this is wrong. Spleen is the graveyard of erythrocytes correct. ஸோ முதல்ல தப்பு, அடுத்தது கரெக்ட். ஸோ அதனால ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, நான் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா restriction endonuclease recognizes specific sequence to DNA known as palindromic. Okay, and அதே மாதிரி endonucleaseங்கிறது வந்து it will cut the strand little away from the center of the palindrome. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ GAADTC அப்படின்னா அந்த ஜிக்கும் ஏக்கும் நடுவில் 2 ஸ்ட்ராண்ட்லையும் கட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நவ் asexual reproductive structure of பெனிசிலியம் என்னது? வெரி சிம்பிள் ஆன்சர் பசங்களா. ஸோ ஃப்ரூட்டிங் பாடி இஸ் கால்ட் கொனீடியாங்கிறது தான் வந்து பெனிசிலியமோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ஷன் 3 இது எல்லாமே டைரெக்டாக ஒன் வேர்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நான் நைட்ரஜனஸ் வேஸ்ட் எக்ஸ்க்ரீட்டட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பெல்லட் ஆர் பேஸ்ட் அப்படின்னா என்ன? யூரிக் ஆசிட். ஸோ யூரிக் ஆசிட் அப்படின்னா யூரிகோடெலிக் ஆர்கானிசம் இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவோங்கிறது தான் ஒரு பேர்ட். ஸோ ஏவ்ஸ் தான் யூரிகோடெலிக் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஆர்னித்தோரிங்கஸ்ங்கிறது ஒரு மேமல், சாலமாண்ட்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆம்ஃபீபியன், அண்ட் ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஷ். ஓகே, இட்ஸ் அ பைசஸ், இட்ஸ் அ ஆஸ்டிக்டீஸ். ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு யூரிக் ஆசிட்ங்கிறது பாவோ மட்டும்தான். ஓகே, now which represents the joint between the adjacent vertebral column க்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a என்ன சொல்றது, it is a cartilaginous joint. Okay, so there is a cartilage between each of them. So அதனால there is a very small movement range that is there. So option 3 cartilage அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் ஒரு assertion reason பசங்களா. ஸோ assertion reasonல வந்து all vertebrates are chordates but all chordates are not vertebrates. கண்டிப்பாக, பிகாஸ் vertebrate chordateங்கிற ஃபைலமில் வந்து நமக்கு vertebrateவை தாண்டி we have the urochordata and the cephalochordata. ஸோ அதனால எல்லா chordate-மே vertebrate ஆயிடாது, பட் vertebrate எல்லாமே chordate தான். ஏன் அப்படின்னா
நோட்டோகார்ட் அவங்களுக்கு இருக்கும், பட் லேட்டர் அது வந்து வெர்டிபிரல் காலமாக வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான் அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தாங்கிறதுனால ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் லிப்பேஸ் லூப் இஸ் a type of contraceptive used as. ஸோ லிப்பேஸ் லூப் சிம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் பேஸ் பண்ண ஐயூடி என்ன, அதை எந்த ஐயூடிங்கிறது தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து நான் மெடிக்கேட்டடான ஐயூடி பசங்களா? ஆப்ஷன் 4 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து ஊஜெனசிஸ் ஆரம்பிக்குது? ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக சொன்ன ஒரு விஷயம். ஊஜெனசிஸ் ஆல்வேஸ் ஃபீமேல்ஸில் பர்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். ஸோ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். தென் எது வந்து இதில் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா? ஸோ நியூரோக்ளியாங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் நியூரல் டிஷ்யூ. ஓகே, அது வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூ ஃபார் த நியூரான்ஸ். ஸோ நியூரோக்ளியாங்கிறது நியூரல் டிஷ்யூங்கிறதுனால அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் இன்னொரு அசர்ஷன் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது டிக்ரீஸ் போன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர், விச் இஸ் கரெக்ட். ஓகே, ஆனால் இதோட காமன் காஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் டிக்ரீஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்ட்ரோஜன். எஸ்ட்ரோஜன் குறைபாடுனால தான் இந்த போன்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்கும். பட் அதனால இன்க்ரீஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால இது தப்பு. So A correct but R is தப்பு. Option 4 will be the right answer. Okay, then இங்க வந்து எது வந்து is true for spermatogenesis ஆனா oogenesisக்கு அதே ஒன்று வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ haploid gameteங்கிறது ரெண்டு பேருக்குமே உண்டு. Okay, but differentiation of gamete occurs after completion of meiosis அப்படிங்கிறது வந்து okay, so it is true for spermatogenesis but not true for oogenesis. Okay, so meiosis ஆனதுக்கு அப்புறமா டிஃப்ரென்சியேஷனுங்கிறது வந்து ஸ்பெர்மாட்டோசோவாவா மாறுறது ஸ்பெர்ம்ஸுக்கு மட்டும்தான், ஓவம்க்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் correct. Okay, only for spermatogenesis. அதே மாதிரி continuously in a மைட்டாட்டிக்லி டிவைடிங் ஸ்டெம் செல்லில் அடுத்த மியோசிஸ் அப்படியே கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதும் வெறும் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு மட்டும்தான். அண்ட் எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்ஹெச் வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை இட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்குமே பொருந்தும். ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி இனிஷியேட்டட் அட் பியூபர்ட்டிங்கிறதும் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் மட்டும்தான், பிகாஸ் ஊஜெனசிஸ் பர்த்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, பர்த்க்கு முன்னாடி. ஸோ பிசி அண்ட் இ மட்டும்தான் இங்கே கரெக்ட். ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நவ் a dehydration reaction links two glucose molecules to produce a maltose. Okay, the formula for glucose is iduna, appo formula for maltose என்னது? சிம்பிள் பசங்களா. ஸோ இங்கே C6H12O6 இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் C12H24O12 அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ இதில் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்னு சொல்லும்போது ஒரு H2O வந்து ரிமூவ் ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போது 24 - 2 வந்து நமக்கு C12 அது அப்படியே தான் இருக்குது, H22 ஆகிடும். அதே மாதிரி O-1 வந்து O11 ஆகிடும். ஸோ அதனால் C12H22O11 option 4 will be the right answer. I hope that's clear to you. Okay, now breeding crops with higher level of vitamins or minerals or higher proteins or healthier fats, இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ஸோ நம்ம நியூட்ரிஷனலாக அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து பயோஃபார்ட்டிஃபிகேஷன். ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. சரியா? Then identify the microorganisms responsible for cyclosporin A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இந்த மைக்ரோப்ஸோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சைக்ளோஸ்போரின், ஸ்போரம். ஓகே, ஸோ ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் செரிவேசியை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபார் பிரெட் அண்ட் ஆல் தட். கிளாஸ்ட்ரிடியம் பியூட்டைலிக்கம் வந்து இஸ் ஃபார் பியூட்டைரிக் ஆசிட், ஸோ பியூட்டைலிக்கம். ஆஸ்பர்ஜிலஸ் நைஜர் வந்து சிட்ரிக் ஆசிட். ஸோ ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2. Okay, now tegmina in the cockroach. Okay, so tegminaங்கிறது என்னது? It is nothing but the 4 wings. opaca leathery-ஆ இருக்கக்கூடிய 4 wings தான் is called as tegmina. So அது வந்து it comes from the mesothorax. So flight-கான wings வந்து comes from the metathorax. prothorax-ல ரெக்கையே கிடையாது. So option 3 is the answer. Then detritivores வந்து break down the detritus into smaller particles. Okay, so இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பேருன்னு சொல்லுவோம்? ஸோ ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக நம்ம குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறதுனால இது ப்ராசஸ் இஸ் கால்ட் as
fragmentation. Option 3 is the right answer. Okay, now if 8 Drosophila in a laboratory population of 80 died during a week, appo death rate enna? Appo number of individuals that died divided by the total number of individuals, appo 1/10, which is 0.1 da vandu answer. So option 2 is the right answer. Romba simple ana oru calculation. Okay, now which of the following animals oda digestive tract la extra crop and gizzard irukku? Undoubtedly aves la irukku. அப்போ இங்கே வந்து இருக்கிற ஆப்ஷனில் கொலும்பாங்கிறது கார்வஸ், சிட்டாக்குலா, பாவோ இதெல்லாமே பேர்ட்ஸ். ஆனால் கமீலியனுங்கிறது ஒரு ரெப்டைல். ஓகே, அதே மாதிரி பூஃபோங்கிறது ஆம்ஃபிபியன், பெலனாப்டராங்கிறது வேல் மேமல், பங்காரஸுங்கிறது அகெயின் ஒரு பாம்பு, தென் காட்லாங்கிறது வந்து ஒரு ஃபிஷ்ஷு, க்ரொக்கடிலஸுங்கிறது ஒரு ரெப்டைல். ஸோ ஆக மொத்தம் எனக்கு பாவோ, சிட்டாக்குலா, கார்வஸ் ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நவ் இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து இஸ் கால்ட் அஸ் ஸ்பெர்மியேஷன் இஸ் கரெக்ட். ஆனால் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் ஸ்பெர்மாட்டோகோனியாங்கிறது இட் இஸ் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். இங்கே ஸ்பெர்மயோஜெனசிஸ்ன்னு கொடுத்துருக்குங்கிறதுனால இட் இஸ் தப்பு. ஸ்பெர்மயோஜெனசிஸ்ங்கிறது ஸ்பெர்மாட்டோசோவாவாக மாறுறது. ஓகே, ஸோ அதனால் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, நான் எந்த ஒரு ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் பர்ஃபார்ம் பை த செக்ரீஷன்ஸ் ஆஃப் த சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது அகெயின் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் விச் இஸ் நவ் நாட் தேர் இன் யுவர் சிலபஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பசங்களா. பட் ஜஸ்ட் ரிமெம்பர் டைஜஷன் ஆஃப் டைசாக்கரைட்ஸ் தான் இங்கே ஆன்சர். பட் ஐம் நாட் கோயிங் இன் டு இட் பிகாஸ் உங்களுக்கு அது போர்ஷனில் கிடையாது. ஸோ வி கேன் ஜஸ்ட் ஸ்கிப். நான் இன்சிட்டு கான்சர்வேஷன் அப்படிங்கிறது என்னது? அவங்க இடத்துலையே அவங்கள வச்சு நம்ம பாதுகாக்கிறது. ஓகே, ஸோ அதனால வந்து ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் தி என்டையர் ஈகோசிஸ்டம், அவங்க இருக்கிற இடத்தையே மொத்தமாக பாதுகாக்கிறது தான் இன்சிட்டு. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, so gene therapy for ADA deficiency அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா patient requires பீரியாடிக் ஃபியூஷன். எதுக்கு? ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன தான் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணாலும் இந்த லிம்போசைட் செத்து போயிடும். ஸோ இந்த லிம்போசைட் செத்து போனதுக்கப்புறம் புதுசாக டெவலப் ஆகிற லிம்போசைட்ஸ்க்கு திருப்பியும் அந்த டெஃபிஷியன்சி இருக்கும், திருப்பியும் அந்த பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் ரிப்பீட்டடாக நம்ம இன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்ஸ் வந்து இம்மார்டல் கிடையாது, செத்து போயிடும். அதனால தான் நம்ம திருப்பி பண்ணணும். அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு பசங்களா. ஸோ மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிறது வந்து கேன் பாஸ் த்ரூ less than 1 micron filter is correct. ஆனால் they are bacterial with கிடையாது, without the cell wall. ஸோ அதனால் 2 இஸ் தப்பு, 1 மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எது வந்து கண்டக்டிங் பார்ட்டோட ஒரு ஃபங்க்ஷன் இல்லை? ஸோ கண்டக்ஷன்னா என்ன? வெறும் பைப்பு. ஓகே, ஸோ பைப்புனா அதில் மெயினான டிஃப்யூஷன் ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் ஆப்ஷன் 1 ப்ரொவைடிங் சர்ஃபேஸ் ஃபார் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த கண்டக்டிங் பார்ட்டோட ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, தென் டாக்ஸனாமிக் கேட்டகரிஸ் வந்து அசெண்டிங் கரெக்ட் ஆர்டரில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெண்டிங்னா கீழேந்து மேலே, பட் அந்த ஒரு டாப்பிக்கே இடம் இல்லாமல் எல்லாமே கிங்டம்லேருந்து தான் ஆரம்பிக்குதுங்கிறதுனால இட்ஸ் எ கொஸ்டின் எரர். ஸோ அது டிசெண்டிங்னு இருந்திருக்கணும், பட் அவங்க அசெண்டிங்னு கொடுத்துருக்காங்க. நெவர்தலெஸ் always remember King Peter came over from Great Spain. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் ஆப்ஷன் 2 தான் ஸ்ட்ரெயிட் அவே த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நிமோனிக் கூட வச்சுக்கலாம். ஈஸியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யூ கேன் ஆன்சர். ஓகே, அகைன் நீங்கள் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால்ஸ் பிளட்டில் அப்சார்ப் ஆக முடியாது, கரெக்டு. எப்படி அப்சார்ப் பண்ணுவாங்க? லிம்ஃபாட்டிக் கேப்லரிஸ் கால் லாக்டில்ஸ் வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ஸில் இருக்கும், வில்லையோட எண்டிங்ஸில். அதிலிருந்து டைரெக்டாக லிம்ஃபுக்கு போய் லிம்ஃப் வெசல்ஸ்லேருந்து பிளட்டுக்கு போகும். ஓகே, ஸோ அதனால 2மே கரெக்டு தான். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தென் அகைன் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்து என்னன்னா பாடி டிஃபென்ஸ் வந்து தான் செல்ஸையே ஃபாரினாக நினச்சி போய் அட்டாக் பண்ணும், விச் இஸ் கரெக்ட். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இஸ் எ கண்டிஷன் வேர் இன் பாடி டஸ் நாட் கிடையாது, இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதனால ஆப்ஷன் 2 தப்பு. ஓகே, ஸோ அதனால் 1 கரெக்ட், 2 தப்பு. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். தென் ஈகோலை ஸ்ட்ரெயினில் ஐ ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து கெனாட் பைண்ட் டு த இன்டியூசர். அப்போது லாக்டோஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
பொதுவாக என்னோட ஒரு லாக் ஆப்பரானில் சப்போஸ் லாக்டோஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஐஜீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ரிப்ரெஷர் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த ஒரு லாக்டோஸோட போய் பைண்ட் ஆகிக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆப்ரேட்டர் ஃப்ரீ ஆகிடும் அண்ட் என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நார்மல். பட் இந்த ஐஜீன் வந்து இப்போ மியூட்டேட் ஆகிட்ட காரணத்தினால வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஒரு லாக்டோஸ் மாலிக்யூல் வந்து இப்போ இவனோட பைண்ட் ஆக முடியாது. அப்போ பைண்ட் ஆகவே இல்லைன்னா வழக்கம் போல் இவன் என்ன பண்ணுவான், போய் ஆப்ரேட்டர் மேலே உட்காந்துப்பான். ஸோ அப்போ ஆஸ் எ ரிசல்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால பைண்ட் ஆக முடியாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. ஸோ இந்த ஒரு மியூட்டேஷன்னால் ஈவன் இஃப் என்னோட லாக்டோஸ் இருந்தால் கூட, க்ரோத் மீடியமில் லாக்டோஸ் இருந்தால் கூட என்னோட டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது. ஸோ எந்த ஜீன்ஸுமே வில் நாட் பி டிரான்ஸ்கிரைப்ட், வில் நாட் பி டிரான்ஸ்லேட்டட். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். மேம் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் தானே ஆகாதுன்னு சொன்னீங்க, டிரான்ஸ்லேட்டன் தானே ஆப்ஷனில் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னால் தென் இட் இஸ் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டுட் தட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்தால் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். பட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்காது அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கலைன்னா டிரான்ஸ்லேஷனும் நடக்காது அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். சரியா பசங்களா? நவ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மைட்டாசிஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மைட்டாசிஸில் வந்து ஓகே, ஸோ மைட்டாசிஸில் spindle fibers will attach to the centromere of the chromosomes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து that will not happen. அதை தவிர எல்லாமே கரெக்ட். spindle fibers வந்து they will attach to the kinetochore, okay, and then they will directly go for the splitting of the chromosomes in mitosis. Now centromereோட attach ஆகி just அந்த sister chromatids பிரிக்கிறதுங்கிறது மியாசிஸில் மட்டும்தான், மைட்டாசிஸில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 is the right answer. சரியா? Now correct மேட்ச் வந்து இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது மைஸ்தீனியா கிராவிஸ், ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிறது மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி. ஸோ இது ரெண்டுமே தப்பு. டெட்டனியில் ஹை கிடையாது, லோ கால்சியம் இருந்தால் தான் ரேபிட் ஸ்பாசம்ஸ் நடக்கும். ஸோ ஆப்ஷன் 2 ஆர்த்ரைட்டிஸ்லாம் இன்ஃப்ளாம் ஜாயின்ட்ஸ் மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நான் நேச்சுரல் செலெக்ஷன் வேர் மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் acquire a specific character other than the mean value அப்படின்னா அது வந்து எந்த இதாக இருக்கும், அதாவது they didn't say extremes but they didn't say mean value. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸும் கிடையாது, மீன் வேல்யூவும் கிடையாது அப்படின்னா ஒரு பக்கமான செலெக்ஷன் which is called as the directional selection or directional change. Option 3. ஓகே, நான் நார்மல் ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷனில் 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கும்? ரிமெம்பர் திஸ் வால்யூ பசங்களா, இட் இஸ் 5 ml. கார்பன் டை ஆக்சைடு தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் 4 ml. So you can remember that. Okay, now length of DNA moleculeங்கிறது வந்து 1.1 meters. அப்போ அதோட அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் என்ன? ஆல்வேஸ் ரிமெம்பர் பசங்களா, நம்மளோட டிஎன்ஏ வந்து ஹாப்ளாய்டுனா 3.3 × 10⁻⁹ 1.1 meters. Diploid அப்படின்னா 2.2 meters and 6.6 10⁻⁹. Okay, not 10⁻⁶, 10⁻⁹. So always remember haploid content is 3.3. அதை தான் வேற மாதிரியாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 is the answer. Okay, now incorrect statement with respect to acquired immunity எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களா. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக டைம் ஆஃப் பர்த்ங்கிறது innate immunity is not acquired. ஸோ அதை தவிர எல்லாமே கரெக்ட். that is the incorrect answer. Okay, now ஒரு match the following. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்கியோல்ஸில் என்ன இருக்கும்? சீரியேட்டட் எபிதீலியம் இருக்கும். பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் எனி என்ன சொல்கிறது பார்ட்டிகல்ஸ் தட் ஆர் ஸ்டக் இன் அவர் ட்ராக்ட், அதை வந்து வெளியே தள்ளணும்னா நமக்கு அந்த சீரியாவோட எண்டிங்ஸ் தேவை. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏக்கு வந்து இட் வில் பி ஆப்ஷன் 4. ஓகே, தென் அது தவிர வந்து காப்லெட் செல் வந்து என்ன பண்ணுவோம்? இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் மியூக்கஸ். ஸோ அது வந்து ஒரு கிளாண்டுலான டிஷ்யூஸ். ஸோ அதனால A4B3 ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் அது தவிர நீங்கள் மிச்ச ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா டெண்டான் அப்படிங்கிறது டென்ஸ் ரெகுலரான டிஷ்யூ, அடிப்போஸுங்கிறது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, போத் ஆஃப் விச் ஆர் கரெக்ட். ஸோ அதனால ஆப்ஷன் 2 will be the right answer here. Okay, then recombination frequency. Okay, so இப்போ வந்து கிளியராக நம்ம வந்து ஒவ்வொரு ஜீனுக்கு நடுவில் என்ன recombination frequencyன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட சீக்வென்ஸ்
என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி வந்து எவ்வளோ ரீகாம்பினேஷன் இருக்கோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ எத்தனை ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜோ அத்தனை சென்டிமார்கன்ஸ் அவங்க விலகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் 5, ஓகே, பிக்கும் சிக்கும் நடுவில் 15, ஓகே. நான் பிக்கும் சிக்கும் நடுவில், ஓகே, பி இங்கே வச்சுக்கலாம் 15, ஓகே. அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் 20. ஸோ அப்போது 5 + 15 ஏக்கும் பிக்கும் நடுவில் 20 அப்படிங்கிறது இஸ் டன். நவ் சிக்கும் டிக்கும் நடுவில் 24 அண்ட் ஓகே பிக்கும் டிக்கும் நடுவில் 9. ஸோ இப்போது சப்போஸ் இதை நான் இந்த பக்கத்தில் வச்சேன் அப்படின்னு சொன்னாலும் இது இவங்களுக்கு நடுவில் வச்சேன் அப்படின்னாலோ எனக்கு 24ங்கிறது வராது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏக்கும் சிக்கும் நடுவில் 5, சிக்கும் பிக்கும் நடுவில் 15, பிக்கும் டிக்கும் நடுவில் 9 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா கிளியர்லி அப்போ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் 5, பிக்கும் சிக்கும் நடுவில் 15, பிக்கும் டிக்கும் நடுவில் 9, ஏக்கும் பிக்கும் நடுவில் 20 வந்துருச்சா. அதே மாதிரி சிக்கும் டிக்கும் நடுவில் 15 + 9 which is 24 அண்ட் ஏக்கும் டிக்கும் மொத்தமாக 29. ஸோ இட் கண்டிப்பாக மேக் சென்ஸ். ACBD ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு ஸ்மால் இதில் போட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஓகே, நான் எந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இன்க்ரீஸ்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இருந்தால் செமினியூலர் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகாது. ஓகே, ஸோ அவங்க ஸ்குவீஸ் பண்ணும்போது செமிலுனார் வால்வ்ஸ் தான் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி ஏட்ரியோவென்ட்ரிகுலர் நோட் வந்து ஜெனரேட்ஸ் அன் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் டு ஸ்டிமுலேட் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன். ஸோ ஏட்ரியல் கான்ட்ராக்ஷனுக்கு இட் இஸ் சைனோ ஆர்டீரியல் நோட். ஸோ அதனால ஏவிஎன் கிடையாது. அதே மாதிரி ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் வந்து pressure exerted by the simultaneous contraction of the atria அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க திறக்கிறது வந்து ப்ரெஷர் ஆஃப் த ஏட்ரியானால கிடையாது, நமக்கு வந்து ஐ மீன் விச் இஸ் எஸ், பட் ஆனால் தே ஓப்பன் நார்மலாகவே அவங்க ஓப்பனாக தான் இருப்பாங்க. தென் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் பார்க்கும்போது தே வில் க்ளோஸ். ஓகே, அண்ட் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது செமினுலார் வால்வ்ஸ் இதுவாகும், அண்ட் உள்ள ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒன்றே தான் இந்த வால்வ்ஸ் ஓப்பன் ஆகுங்கிறதுனால இது வந்து தப்பு. பிளட் மூவ்ஸ் ஃப்ரீலி ஃப்ரம் த ஏட்ரியம் டு வென்ட்ரிக்கல் ஜாயிண்ட் சிஸ்டோலில் ஃப்ரீயாக போகுங்கிறது மட்டும்தான் பசங்களா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தென் ஹியூமன் இன்சுலினை பற்றி ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ப்ரோ இன்சுலினில் வந்து எக்ஸ்ட்ரா சி ஹார்மோன் இருக்குங்கிறது இஸ் கரெக்ட். ஓகே, 1 செகண்ட் வெயிட். ஓகே, ஸோ இங்கே ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோ ஹார்மோனில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் இருந்தாலுமே ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலினில் இது கிடையாது. ஓகே, ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டான இன்சுலினில் ப்ரோ ஹார்மோனுங்கிறதே கிடையாது. ஏ பெப்டைட் பி பெப்டைடு செப்பரேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து டைசல்ஃபைட் பாண்ட் வழியாக லிங்க் பண்ணுறோங்கிறது ஒன்று தான் கரெக்ட். அண்ட் அதே மாதிரி இன்சுலின் வந்து கேட்டில்லேருந்து பிக்ஸ்லேருந்து எடுக்கிறதோ இல்லை ப்ரோ இன்சுலினுக்கு வந்து ப்ராசஸிங் தேவைப்படுறதோ இல்லை சம் பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி கிரியேட் ஆகிறதோ இது எல்லாமே நார்மல் இன்சுலினுக்கு தானே தவிர ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலினுக்கு பி மட்டும்தான் பசங்களா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா? நான் கலர் பிளைண்டான ஒரு ஃபீமேல் வந்து மேரிஸ் அ மேன் whose mother was also color blind அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க அம்மா வந்து கலர் பிளைண்ட் அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அஃபெக்டட். ஓகே, அப்போ அதுலேருந்து வந்த எக்ஸ் குரோமோசோம் எதுவாக இருந்தாலும் த மேன் வில் பி 100% கலர் பிளைண்ட். ஓகே, தென் கலர் பிளைண்ட் ஃபீமேல் வந்து இஸ் நவ் மேரியிங் திஸ் பர்டிகுலர் மேன் அப்படின்னா அகெயின் ஆல் த எக்ஸ் குரோமோசோம்ஸில் கலர் பிளைண்ட் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ராஜனிக்கு வந்து எல்லாருக்குமே 100% வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 100% வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து பாராதைராய்டு ஹார்மோனோட எஃபெக்ட் வந்து எது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
not the effects. Okay, so parathyroid hormone வந்து bone resorption, yes, so அதனால Ca2+ வந்து increase ஆகும், decrease ஆகாது. ஓகே, அதே போல வந்து reabsorptionனால increase பண்ணிவிடும், and அது மட்டும் it will increase the absorption from the food also, and it will increase the metabolism of carbohydrates in கொடுத்திருக்கு கிடையாது. It will decrease the metabolism of carbohydrates, but it will increase the absorption of calcium. So அதனால option 3 will be the right answer here. சரியா பசங்களா? Now 10 E. coli cells with N15 strands வந்து incubate பண்ணியிருக்காங்க in a medium containing N14 nucleotide. Okay, so அப்ப 60 minutes அப்புறம் எத்தனை E. coli cells வந்து will have DNA totally free from, so ஹைபிரிடா இல்லாம கம்ப்ளீட்டா லைட் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறது எத்தனை இருக்குங்கிறது. ஸோ கிளியர்லி பசங்களா 10 E. coli cells அப்படின்னு சொன்னா இந்த 10 cells வந்து will become அப்படியே 20 cells. Okay, so it will become, wait, let me do one thing. It will become 20 cells, all of which are hybrid. ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேணாம். ஸோ இப்போ இந்த 10லேருந்து அது வந்து ஓகே, ஸோ வெயிட், நான் வந்து அதை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கிளியர்லி இப்போ 10 E. coli cells are there. ஸோ 10 E. coli cells அப்படின்னா மொத்தம் 20 strands ஆஃப் DNA வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த 10 அப்படிங்கிறது வந்து வாட் வில் ஹேப்பன், it will become 20. இந்த 20 இருக்கும்பொழுது இந்த 20க்கு ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுமே இஸ் கோயிங் டு பி ஹெவி. ஸோ அப்போ அதுலேருந்து தயாரிக்கிறது வந்து புதுசாக இருந்ததுன்னா எல்லாமே இங்கே ஹைப்ரிடாக இருக்கும். இப்போது இந்த 20 வந்து 40 ஆகிறப்ப இந்த 40ல் 20 வந்து will be heavy strand, 20 வந்து light strand. அப்போ இந்த ஒரு 20 வந்து ஹெவியிலிருந்து will become hybrid. ஆனால் இந்த லைட் வந்து கம்ப்ளீட்லி லைட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இந்த E. coliயோட நியூக்ளியஸ் நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருக்கோம், ஸோ இது வந்து ஒரு 20 minutes, இது வந்து ஒரு 20 minutes, இன்னொரு ஒரு 20 minutes வரும்பொழுது வாட் வில் ஹேப்பன், இந்த 40 வந்து 80 ஆகும். இந்த 80ல் ஓகே, இப்போ இந்த 80 strands இந்த 80 E. coli செல்ஸில் நமக்கு ஒரு 20க்கு வந்து ஹெவி ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஓகே, மிச்சம் இன்னொரு ஒரு 20க்கு வந்து லைட் தான், அதாவது 1 2 3, அதாவது 60 ஸ்ட்ராண்ட்ஸ், 60 பேருக்கு வந்து லைட் தான் இருக்கும். இந்த 20 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் ஹெவி ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். ஐ ஆல் ஏபிள் டு அசோசியேட் பசங்களா? ஸோ இந்த 20 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும்தான் ஹெவியாக இருக்குது ஃபஸ்ட்லேருந்தே அப்படிங்கிறதுனால இது மட்டும்தான் ஹைப்ரிடாக இருக்கும், இது வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ 60 cells வந்து கம்ப்ளீட்லி லைட் டிஎன்ஏயாக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 15 இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த N15லேருந்து வந்த 10 cells இருக்குல்ல, இது மட்டும்தான் ஹெவி அப்படின்னா அப்போ இதுலேருந்து வரக்கூடிய 20 strands மட்டும்தான் எனக்கு ஹெவியாக இருக்கும். அப்போது இந்த 80ல் ஒரு 20 பேருக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் ஹெவியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வர லைட் டிஎன்ஏ வந்து ஹைப்ரிடாக இருக்கும். ஓகே, ஸோ மிச்சப்படி 60 பேர் வந்து தேர் வில் பி கம்ப்ளீட்லி லைட். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் லெட்ஸ் கண்டினியூ. இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இங்கே எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா, சைனாப்ஸ் பற்றி. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், கெமிக்கல் சைனாப்ஸ் வந்து ஸ்லோவர் தென் த எலக்ட்ரிக்கல். மிச்சது எல்லாமே கரெக்ட், இது மட்டும்தான் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, scrubber exhaust வந்து from a thermal plant is passed through electric wires to charge the dust particles. Particulate matter cannot be removed by scrubber but can only be removed by an electrostatic precipitator. So particulate matter is correct, but in a scrubber the exhaust from the thermal plant is passed through the electric wires to charge the dust particles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் precipitator வழியாக போகிறோன்னா மட்டும்தான் வந்து இட் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, ஸோ ஸ்க்ரப்பருக்கு போகிறதுக்கு தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ அதனால 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எது வந்து டிசைரபிள் ஃபீச்சர் ஆஃப் அ க்ளோனிங் வெக்டர் கிடையாது அப்படின்னா, ஒரு
என்சைமுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் சைட் இருந்தால் தான் ஒரு துண்டு நமக்கு கிடைக்கும். நிறைய இருந்தது அப்படின்னா, நிறைய கிடச்சிதுன்னா அந்த வெக்டரை வச்சு எனக்கு பெருசாக பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் சச் வெக்டர்ஸ். ஸோ மோர் தென் 2 or more ரெக்கக்னிஷன் சைட்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் மீ. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இங்கே வந்து ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குவின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ், இது ஒரு மேமல், இது வந்து ஒரு ஏவ் அப்படின்னா ஹோமோலாகஸ் கிடையாது. they will not be considered as homologous. Clear everybody? Then moving on, எது வந்து ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, டயஃப்ரம்ஸ் வந்து they cover the cervix. So A4, contraceptive pills வந்து they inhibit ovulation. So B1, A4, B1. And then intrauterine deviceங்கிறது வந்து phagocytosis and absence during the following parturition is lactational amenorrhea. So option 3 will be straightforward the right answer. Then coming to the next match the following, glycogen அப்படிங்கிறது is a storage product. So A4, globulinங்கிறது antibody. So B3, அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. C1, steroid is a hormone and thrombin is a biocatalyst. So அதனால option 1 is the right answer. And last question for this paper பசங்களா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சைனோபாக்டீரியாங்கிறது is a autotrophic organism classified under Monera மட்டும்தான் கரெக்ட். மைக்கோபிளாஸ்மால செல் வால் கிடையாது. பாக்டீரியா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்ரோட்ராஃபிக் கிடையாது. தே கேன் பி ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா ஆல்சோ. அதே மாதிரி சைம்லவுல்ஸ் வந்து ஆர் அண்டர் கிங் மொனேரா கிடையாது, புரோட்டிஸ்டா. ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். இதோட நம்ம பேப்பர் முடிஞ்சது பசங்களா. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல இப்போ கூட நீங்க மெகா 15 கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தளபதி அல்லது வெற்றி பேட்ச்க்கு நீங்க மெகா 30 கோட் யூஸ் பண்ணி ஆஃபர்ஸோட நீங்க நம்ம பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் மட்டும் இல்லாமல் எல்லா செஷனோட பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் செஷன் சூப்பராக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சீக்கிரமே நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட்.